பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கு. கர்த்தரதை சுகந்த வாசனையாய் முகர கர்த்தர் உதவி செய்யும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை சோதரிப்போம். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் எங்களுடைய ஆராதனை உம்மிடத்தில் உயரட்டும், உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். நீர் இந்த ஆராதனை ஆண்டவரே சுகந்த வாசனையா முகர கர்த்தாவே உதவி செய்யும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விளங்கட்டும். ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாட காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆவியானவர் அசைவாடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் உற்சாகமாக கரங்களை தட்டி அக்னியில் நடந்து வந்தோம், சேதமாகவில்லை என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் அந்த பாடலை பாடி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம்,
மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆராதிக்க வந்திருக்கிறோம். பாடுகிறவர்களை வேடிக்கை பார்க்கல, நாம் ஆராதிக்க போறோம். 2 கரங்களை உயர்த்தி from the depth of your heart, from the depth of your heart, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை சோத்திரி. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை சோத்திரிப்போம். இந்த இடம் முழுவதும் செகினா மகிமை இந்த இடத்தை மூடத்தக்கதா எல்லாரும் நல்ல வாயை திறந்து சோத்திரம் ஆண்டவரை, சோத்திரம் ஆண்டவரை, சோத்திரம் ஆண்டவரை. மகிமை மகிமை இறங்கட்டும். இந்த இடம் முழுவதுமாய் மகிமையினாலே நிரப்பத்தக்கதாக. ஓ க்ளோரி, ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். Glory Jesus. Thank you. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தாவே ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை கர்த்தாவே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. எல்லாரும் சேர்ந்து உயிரோடு ஆண்டவருடைய வாக்கு உங்களுக்கு எனக்கு தான் இந்த காலை ஒருவரும் மூலமாக எதிர்ப்பதில்லை. ஒருவனும் எதிர்ப்பதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஆமென். உன்னோடு இருப்பேன் என் மகனே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. தன் செய்ய மறந்து போனார் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்கொண்டு போகையில் அடைக்கலமாயிருப்பே. தாய் தன் செய்ய மறந்து போனார் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்கொண்டு போகையில் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். திகையாதே, தைரியப்படாதே, தேவனை இன்னும் மகிமைப்படுத்த. ஆமென். வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. ஜெபத்தை தள்ளாமல் கிருபையை விலக்காமல் நான் உன்னை தாங்கிடுவேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நான் உன்னை ஏந்திடுவேன். திகையாதே, கலங்காதே, எல்லாரும் சேர்ந்து போகும் இடமெல்லாம் வருவே. எங்களை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நீ உயிரோடு
இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே, உன்னோடு இருப்பேன் என் மகளே. ஆண்டவர் ஆயிரமான வாக்கு தத்தங்களை தந்து நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். இப்பவும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்களா, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரர்களா மாற, அதை சுதந்திரித்துக் கொள்ள, உங்களுக்காக சொந்தமாக்கி கொள்ள கரங்களை தட்டி ஆமென். க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை ஆண்டவரே திகைக்காதபடி, கலங்காதபடி ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், உம்முடைய செட்டைகளின் மறைவின் கீழாய் மறைத்துக் கொள்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. காத்திருந்து கழுகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவரே. தண்ணீரை ஊற்றிடுவார். ஆமென். உள்ளவனே ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது வேலன் அடைந்திடுவார். புது வேலன் அடைந்திடுவாய் நீ, புது வேலன் அடைந்திடுவாய் நீ, புது வேலன் அடைந்திடுவாய். புது வேலன் அடைந்திடுவாய் நீ, புது வேலன் அடைந்திடுவாய். இன்னைக்கு அவருடைய வாக்கு நம்ம புது வேலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதா ஆண்டவருக்காக எழும்ப. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவருக்காக எழும்ப. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை நல்ல உற்சாகமா சிலுவை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவார். ஜெய கொடி ஏற்றிடுவார். புது வேலன் அடைந்திடுவார். புது வேலன் அடைந்திடுவார். புது வேலன் அடைந்திடுவார். புது வேலன் அடைந்திடுவார். அங்க கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவரே பலன் அடையத்தக்கதாக, பலத்தின் மேல் பலன் அடைய கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓரி காரா ரீபா தாரமா. ஹல்லேலூயா. வெற்றியை தந்திருக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஒரு ஆண்டவருடைய கரம் நம்மை கரம் பிடித்து நடத்திருக்கிறது. தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களா எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவா பிரசன்னம் தாரும் ஆண்டவரை. ஆண்டவர் உங்கள் பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் ஆராதிக்கிறது வெறுமையாக இருக்கும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்த வேண்டுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட்.
ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. Thank you Holy Spirit. Oh glory, hallelujah, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. எல்லாருமா தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. வானம் உமது சிங்காசனம், சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாடிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பாருவே. பாடிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பாருவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் ஆண்டவரே பிரசன்னம். தொழு. நாம் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பணும். ஆண்டவரே தேடிவும் பாதம் தொழுகிறோ. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோ. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே. எல்லாருமே கேட்போமா? நீவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. கரங்களை உழைத்து ஆமென். ஆண்டவரே மிக அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். அநேகர் பிறந்திருக்க மாட்டீங்க. 50-60 வருஷங்களுக்கு முன்னால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலத்தால் அழியாத ஒரு பாடல்.
ஆவியானவர் தந்த பாடல் அர்ப்பணத்தோடு ஆண்டவர் சமூகத்திலேயே ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தங்களினால் எல்லாரும் கையை உயர்த்தி accept and admit whatever the promise God is speaking to us. ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்ன வார்த்தை வாக்கு தத்தத்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணி ஒரு வார்த்தையை தந்தாதான் இல்லை, பாடலின் ஒவ்வொரு வரியும் வாக்கு தத்தம் தானே. இன்பமுடனே நாம் கூடி வர ரட்சிக்கப்படலைன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னா நாம் சந்தோஷமாக இன்பத்தோடு கூட கூடி வர முடியாத. சோத்திரம் சோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை நீ தொட்டு ரட்சித்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எல்லாருடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். I want all of you to learn to worship the Lord. பிள்ளைங்க கவனிங்க, 2 கையை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ what a pathetic. ஆண்டவருக்கு சோத்திரம். பரிதாபத்துக்குரிய நிலைமை சிலருடைய நிலைமை. ஆண்டவர் நல்லவர். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இது வாக்கு தத்துவம். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். நாம் புது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஒரு புது பலனை தாங்க ஆண்டவரை எல்லாருமா சொல்லி, ஆண்டவரை ஒரு புது பலனை தாங்க, ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரை என் மேல் இறங்கட்டும், என்னுடைய சோர்வெல்லாம் நீங்கி போகட்டும். லீபா ராதா ராமா ஷாகாலா ராபா ரீபாதா ராதாமா ராகாபா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 1 முதல் 13 வசனங்கள். அதை கொஞ்சம் சத்தமாக நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ரிவைவ் அஸ், ஓ காட். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீர் உயிர்ப்பிக்கிற தேவன். ரிவைவ் அஸ், ஓ காட். உமக்கே மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு ஏனோ தெரியல, எழுப்புதல் என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை செய்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ரிவைவல். ஆண்டவருக்கு சோத்திரம். அங்கே அந்த ஸ்க்ரீனில் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு ரொம்ப விருப்பமான வார்த்தை எழுப்புதல்.
கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய சர்ச்சில் நடத்தினாலும் வெளியே கூட்டங்கள் நடத்தினாலும் எழுப்புதல் கூட்டம்தான் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் எழுப்புதலை அதிகமாக வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் நம்முடைய ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச்சிலிருந்து எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து அது தேசம் முழுவதும் பரவி போகணும் என்றது என்னுடைய வாஞ்சை. நல்ல கையை உயர்த்தி நான் எல்லாரையும் பார்க்கணும். I know whom I am seeing. I want you to listen carefully. எல்லாரையும் தான் பார்ப்பேன். அதனால தான் நான் மேலே இருக்கிறேன். இது நம்முடைய வாஞ்சை. why did I say this? நீங்கள் எல்லாரும் அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுகிறது, எங்களை திரும்பவும் உயிர்ப்பியும். Revive us, O God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த எழுப்புதல் என்பதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அர்த்தம் என்னவென்றால் மறுமலர்ச்சி அல்லது எழுப்புதல். ரிவைவ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுமலர்ச்சி அல்லது எழுப்புதல் என்று இந்த சொல்லுக்கு உயிர் பெறுதல் என்றதும் ஒரு பொருள். ரீ என்று சொல்லும்போது மீண்டும் திரும்பவும், வைவோ உயிர்ப்பியும், ரீவைவோ ரீவைவ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ரெண்டும் லத்தீன் வார்த்தைகள் இணைந்து ஒரு சொல்லாக மாறி இருக்கிறது. ரிவைவ் என்றது லத்தீன்ல 2 வார்த்தைகள், ரீவைவோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த ரீ என்றால் மீண்டும், வைவோ என்றால் உயிர்ப்பியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு மறுபிறப்பு அல்லது விழிப்புணர்வு போன்ற ஒரு சம்பவம். மீண்டும் விழித்தெழுதல், புத்துணர்ச்சி ஊட்டும் அனுபவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த காரியங்களுக்கு பல வார்த்தைகளை சவரி மீனாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நான் மறுபடியுமாய் பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாள் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவங்களுக்கு தெரியல, மற்றவங்களுக்கு அது பிறந்த நாள் இல்லை. நீங்கள் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ, இயேசு என்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தாரோ, இயேசு என்றைக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதியை தந்தாரோ, அதுதான் உங்களுடைய மறுபிறப்பின் நாள். born again day, rebirth day. அதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 12/6/52. ஆனால் என்னுடைய மறுபிறப்பின் தேதி 4ஆம் தேதி 5வது மாதம் 1976ஆம் ஆண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 தேதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைய பேருக்கு முதல் தேதின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதாவது தாயின் வயிற்றில் பிறந்த நாள் எல்லாருக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்தது நிறைய பேர் ஞானஸ்தானத்தை சொல்கிறீங்க. ஞானஸ்தானம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மத்தியில் சுதந்திரமாக அசைவாடுகிற ஒன்று. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மத்தியில் அவர் சுதந்திரமாக அசைவாடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாள் நமக்கு ஞாபகம் வரும். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் கூடினார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு சபையை நமக்கு தந்திருக்கிறார். அங்கே எங்கே கூடினார்கள்? மேல் வீட்டு அறையில். அப்படி தான் ஏலிம் சபை மேலே தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாடி. இப்போ மேல் வீட்டு அறையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும், நமக்குள்ள ஒரு மனம் இருக்கிறதா. இன்னைக்கு ஒரு மனம் இல்லைன்னா, ஆவியானவரே எங்களுக்குள்ள ஒரு மனதை தாரும். ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது போல எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாக போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யாருடைய முகத்தையும் திருப்பிட்டு போகக்கூடாது. அப்படி யாராவது பேசலைன்னா நீங்கள் இந்த சபைக்கு வராதிங்க. அவங்கள சிஸ்டர் என்று கூப்பிடாதீங்க, பிரதர் என்று கூப்பிடாதீங்க. அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் தெரியாது, தமிழில் சக உதிரம் என்னுடைய இரத்த சம்பந்தமான சகோதரன் அப்படின்னா அவர்கிட்ட பேசாமல் இருப்பீங்களா? அவருக்கு விரோதமாக எழும்புவீங்களா? அவருக்கு பின்னால் புறங்கூறி பேசுவீங்களா?
நீங்க விசுவாசிகளா? ஆண்டவருக்கு சோதனை. இதில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சோதனை. ஆவியானவர் நம்ம மத்தியில அவர் சுதந்திரமா அசைவாடணும். நமக்குள்ள ஒரு மனம் இல்லை, நம்முடைய சிந்தனை சிதறி இருக்கிறது. இப்போவே 10 மணிக்கு ஆண்டவருக்கு சோதரம், இன்னைக்கு சீக்கிரம் முடிப்பாரா தெரியலையே, நான் அங்கே போகணும் அப்பாயின்மெண்ட்ஸு. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே செல்லாது இருக்குமானா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்காக தங்கள் இருதயங்களை தீப்பற்றி எரிகிற அந்த அனுபவத்தை பெறுவது தான் எழுப்புதல். ஆமென். நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிது பாருங்க, அதுதான் எழுப்புதல். ஆமென். இன்றைக்கு அந்த அனுபவம் பெறாத நாம் யாரும் போக வேண்டாம், எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். தேங்க்யூ லார்ட். விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Renew every day. Revive us, Lord. எங்களை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு 73 வயது முடிஞ்சிச்சு, 74 தொடங்கிடுச்சு. இந்த அடுத்த ஜூன் வந்தால் தான் 74. ஆண்டவருக்கு சோத்திரம். 73 தான். ஆனால் இப்போவும் ஜெபம் பண்ணும்போது நெடுமுழங்காலில் நின்று தான் ஜெபம் பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு வரோம், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவருக்கு சோத்திரம். உங்களுக்கெல்லாம் எப்படி பலவீனம் இருக்கிறதோ அப்படி எனக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆமென். அந்த பலவீனத்தை நான் பொருட்படுத்துறதே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம பலவீனத்தையே சொல்லுவோம். ஐயோ இடுப்பு வலிக்குது பாஸ்டர், முதுகு வலிக்குது, உடம்பு சரியில்லை. இப்போ நான் சொன்னது இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னா முழுசமாக சரியில்லை. நான் சொல்கிற ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வராத உடம்பு சரியில்லைன்னா சரியில்லாமையே போகும். நான் எப்படி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஜெபம் பண்ணுறோம், அதை ஒன்றும் இல்லாமாக்கினாருன்னா அது கேன்சர் வியாதியை கூட கர்த்தர் சுகமாக்கிறார், அநேக பேருக்கு தெரியும். அப்படியே நீங்கள் ஏதோ ஒரு காரணம் ஊழியத்துக்கு வரக்கூடாது, ஜெபத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவருக்கு சோதரம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் இதை விட பல மடங்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து அதை புதுப்பித்து கொண்டே இருக்கணும், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்மை உள்ளவர்களாகவும் தேவ பயமுள்ளவர்களாகவும் நீதியை பின்பற்றுகிறவர்களாகவும் தேவனுடைய வழியில் நடக்கிறவர்களாகவும் தேவனை தேடவும் வேதாகமத்தை ஊக்கமாக வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் ரிவைவல். ஆண்டவருக்கு சோத்திரம். சமீபத்த சரித்திரம், சபை சரித்திரத்தில் வேல்ஸ் நாட்டில் ஒரு எழுப்புதல், பிறகு அசூசா தெரு அமெரிக்காவில் அங்கே ஒரு எழுப்புதல், ஸ்காட்லாண்டில் ஒரு எழுப்புதல், இந்தியாவில் ஒரு எழுப்புதல், முக்தி மிஷன் மேகாலயாவில் முக்தி மிஷன் என்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஆண்டவர் காலகாலத்தில் அவர் எழுப்புதலை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கிமு 879 எலியா மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது. கிமு 870 யோசபாத் ராஜா மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென். நினவேல யோனா மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது. கிமு 727 எசேக்கியா ராஜா மூலமா ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென். 2 நாளாகவும் 29 30வது வசனத்தை வாசிங்க. கிமு 1023 யோசியா என்கிற ராஜா மூலமா ஒரு எழுப்புதல் வந்தது. 521
1 செருபாபேல் மூலமா ஒரு எழுப்புதல் வந்தது, ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா எழுப்புதல் வந்தது, சகரியா மூலமா எழுப்புதல் வந்தது. கிமு 458 எஸ்ரா மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 432 கிமு 432 நெகேமியா மூலமா எழுப்புதல் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வந்தபோது 2 நாளாகமும் 29:4-11 வாசிப்போம்னா, 2 நாளாகமும் ஆசாரியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல ஏற்பட்டதான எழுப்புதல். அவர் ராஜாவாய் வந்த உடனே அந்த 1வது வசனம் 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய எல்லா ராஜாவுக்கும் அப்படி பேரை போடல, அம்மா பேரை போடல. இந்த அம்மா இவரை ஆண்டவருடைய ஒரு வழியில நடக்க உருவாக்கி இருக்கிறாங்க. பிறகு அவர் சொல்லுகிறார், தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும். அதுக்கு யார் காரணம்? சத்தம் காணுமே. அம்மா காரணம். அம்மா முழங்கால காய்ப்பு வரணும். அம்மா கண்ணுக்கு தூக்கம் வரக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் எனக்கு தெரியல, உங்ககிட்டே விட்டுறேன். அந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குறது ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அப்படியே பத்திரமா வளர்ப்பாங்க. ஆமேன். அவங்க எந்த வேலையை செஞ்சாலும், கல் உடைக்கிற வேலையோ செங்கல் அறுக்கிற வேலையோ அல்லது கொத்தனார் வேலையோ செஞ்சாலையும், அந்த பிள்ளைய அங்கே போட்டிருந்தாலையும் இடையில அப்படி கொஞ்சம் பார்த்துக்கிடுவாங்க. அப்போது அவங்க வேலையும் செய்கிறாங்க. அவ்வளவு கவனமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்த்து வளர்க்குறோமா? அந்த எசேக்கியா ராஜாவுடைய அம்மா பேரை இங்கே போட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பேரே காணும் பைபிளில். போன வாரம் நான் ஒருத்தரை சொன்னேன், அவருக்கு பேர் இருந்தது, மற்றவங்க எத்தனை பேருக்கு பேரே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம், அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, இங்க சொல்கிறது அவனுடைய தகப்பனார் காலத்தில் மூடப்பட்டது. அங்க ஆராதனை இல்லை, அங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் பாடா போய் தேவாலயத்தை மூடிட்டான். இவன் வந்து செய்தது முதல் காரியம் வாசிங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். ஆண்டவர் அந்த எழுப்புதல் வரணும்னா அது எங்க ஆரம்பிக்கிறது? சபையில தான் ஆரம்பிக்கிறது. ஆமேன். அது எப்படி ஆரம்பிக்கிறது? நாம் எல்லாரும் ஒரு மனமா இருக்கணும். ஆமேன். இப்போ இந்த தேவாலயம் திறக்கப்பட்டது. எசேக்கியா ராஜாவுடைய உள்ளத்துல, என் தகப்பன் அதை மூடிட்டாரு, நான் அதை திறக்கணும். அவர் ஆண்டவருடைய வழியில நடக்கல. இப்போ எசேக்கியா ராஜாவின் மூலமாக அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஒரு எழுப்புதல் நடந்தது. 4வது வசனம் முதல்ல என்ன செய்யறாருன்னா, ஆசாரியனையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவளை நோக்கி, லேவியரே கேளுங்க. ஆமேன், ஆமேன். எங்க விசுவாசிங்களே கேளுங்க. கேட்குதா? நானே செஞ்சிட்டு இருக்கணும். ஒரு ஃபியூஸ் போயிட்டா கூட நான் தான் போடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய சர்ச்சு தெருவிலே இருந்துச்சு, அதுக்கு கதவெல்லாம் கிடையாது. பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னா நான் தான் கூட்டுவேன். நான் வைக்கப்படல. அப்படி கூட்டுறதுனால தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சபையா ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது ஆமேன் ஆமேன் கையை உயர்த்தி சொல்லும் போது உற்சாகம் அடைய வேண்டாம். நீங்கள் இப்பொழுது
ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஆமேன். இப்போ எல்லாத்தையும் வெளியே போட்டுடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் செருப்பு போட்டு வந்திருக்கீங்க இல்லையா? எங்கே விட்டீங்க? ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதெல்லாம் வெளியே விட்டுரு. திரும்ப போய் போட்டுன்னு போகிறதில்ல. ஆராதனை பண்ண உடனே தூக்கி எறிந்து விட வேண்டும். ஆலயத்துக்கு வெளியே போட்டாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வேகமாக போகலாம். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணினார்கள் ஆண்டவருக்கு. எங்களுடைய அவர் சொல்ற, ராஜா சொல்ற, நம்முடைய பிதாக்கள் அவங்களே சேர்த்துக்கிட்டார். யார? லேவியரை, ஆசாரியனை கூப்பிட்டு நம்முடைய பிதாக்கள் யாருக்கு துரோகம் பண்ணாங்க? எனக்கா? இல்லை, கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி உட்கார்ந்து இருக்கிற? ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, இல்லை கர்த்தருடைய பிள்ளையா உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கிற, ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பரவாயில்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். பிசாசு உங்க மேல கை வைக்க முடியாது. ஆமேன். வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி போனாங்க. இப்போ எல்லாரும் ஆண்டவர் பக்கமா திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் என்றால் மனம் திரும்புதல் மற்றும் பாவத்தை விட்டு ஆண்டவர் பக்கமா திரும்புகிறது. ஆமேன். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாடவே முடியாது. அறிக்கை செய்து விட்டு விடணும். அறிக்கை செய்ததோடு அதையும் தூக்கி தூர போட்டணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம், ஒரு வாழ்க்கையில மாற்றம் தான் எழுப்புதல். இன்றைக்கு நம்முடைய சபையில், நம்முடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல். நான் சபையில் வரணும்னா முதல்ல எனக்குள்ள வரணும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Christian witness and result in the thousands of lives added to the church. கிறிஸ்தவ சாட்சி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சபையில சேர்க்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். ஆமென். அப்போ ஏன் இன்னும் சேர்க்கப்படலை? இன்னும் எழுப்புதல் வரல. எங்க வரல? சபையில வரல. எங்க வரல? ஆமா, தனிப்பட்ட ஜீவியத்தில் வரல. ஆண்டவரே ரிவைவ் மீ, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று இன்றைக்கு நாம் கேட்க போறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்முடைய சாட்சி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி, அந்த வழி நடத்துகிற பேர் தான் கிறிஸ்தவ சாட்சி. Revival among the believers inside the church results transformation even in the community and society. திருச்சபைக்குள்ள விசுவாசிகள் மத்தியில் ஏற்படும் எழுப்புதல், அந்த எழுப்புதல் தான் சமுதாயத்தில் கூட மாற்றத்தை கொண்டு வரும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். குடிகாரன் குடியை விடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குற்ற செயல்கள் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரு உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேஸும் வரல, திருட்டு கேஸும் வரல, கொலை கேஸும் வரல, ஒன்றுமே வரல. ஏன்டான்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. போலீஸ்காரன் திருடனை கூப்பிட்டுட்டே, வாடா, என்னடா ஒன்றும் செயின்கின் பறிக்கலையா, செல்ஃபோன் திருடலையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வீடு புகரலையா எல்லாம் கேட்குறேன். இல்லை சார், இயேசுநாதர் என் உள்ளத்தில் வந்துட்டாரு, நான் அப்படியெல்லாம் செய்யறதில்ல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ அந்த திருடன் சாட்சி சொல்றான். இந்த சாட்சியை கேட்டு, என்னடா
வாரத்துக்கு 2 தடவை இவனை வீட்டை தேடி பிடிச்சிட்டு வருமோ, இவன் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டான்றானே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவனும் ரட்சிக்கப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். This would call as a genuine revival. நான் இப்போ சொன்னேனே, அதுக்கு பேர் தான் உண்மையான ஒரு எழுப்புதல். இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் சமுதாயத்தில் நீங்களும் நானும் ஏற்படுத்தி விடுவோம்னா அதான் உண்மையான எழுப்புதல் என்று சொல்லலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இன்றைக்கு ஆண்டவரே இப்படி இப்போ பாஸ்டர் சொல்லி கொண்டிருக்கிறாரு, அப்படி என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேல்ஸ் நாட்டு ரிவைவல் என்று சொன்னேன், அசூசா தெரு ரிவைவல் என்று சொன்னேன். பிறகு இந்திய நாட்டில் மேகாலயாவில் ஒரு ரிவைவல் சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம். இந்த ரிவைவல், இந்த எழுப்புதல் பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெந்தேகோஸ்தே நாளில் வந்தபோது 3000 பேர் ஒரு பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் 5000 பேர், அதுக்கப்புறம் ஏராளமான பேர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 7வது 8வது வசனத்துக்கு வரும்போது திரளான விசுவாசிகள் பெருகினாங்களாம் சபையில். ஆமென். அதுதான் ரிவைவல். ஆண்டவர் இன்றைக்கு அப்படி செய்யணும். A visitation of God, fulfillment of Joel's prophecy. யோவேல் 2:28 ஆண்டவர் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோவேல் தீர்க்கதரிசி 2:28 உரைத்தபடி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையில் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். அதை போய் வீட்டில் வாசிங்க. அப்படி மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எழுப்புதல் வருகிறது என்றால், எஸ்ராவின் நாட்களில் ஜனங்கள் எஸ்ரா மூலமாக ஒரு வேத பாரகன், அவன் நல்ல வேதத்தை போதிக்கக்கூடியவன், அவன் மூலமாக ஜனங்கள் வார்த்தைக்கு திரும்பினார்கள். எஸ்ரா காலை தொடங்கி சாயந்தரம் மட்டுமாக வசனத்தை வார்த்தையை வாசிக்கிறான். ஜனங்க அழுது ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சபையில் ஏற்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரிப்பெண்டன்ஸ் அண்ட் டர்னிங் ஃப்ரம் சின். எழுப்புதல் என்றால் மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறது தான் எழுப்புதல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ஸ் ஆஃப் த பிலீவர்ஸ். விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். கிறிஸ்டியன் விட்னஸ், ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். ரிவைவல் அமாங் த பிலீவர்ஸ் இன்சைட் த சர்ச் ரிசல்ட்ஸ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈவன் இன் த கம்யூனிட்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையில் ஏற்படுகிற எழுப்புதல் நம்முடைய சமுதாயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணணும். ஏலிம் சபையினுடைய மோட்டோ காட் க்ளோரிஃபையிங் கம்யூனிட்டி. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் நம்ம ஏலிம் சபை. அப்படின்னு நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது முல்லை நகரில் சாமி நகரில் ஒரு 3-4 குடும்பம் இருக்கிறாங்க. 4-5. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரியுமா யாருக்காவது எத்தனை குடும்பம்னு? 5 குடும்பம். நான் சும்மா குத்து மதிப்பாக சொன்னேன். இப்போ கணக்கு போட்டு சொல்லலாம், பேர் சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு வேற எங்கே கண்ணமங்கலத்தில் ஒரு 3-4 குடும்பம். அப்புறம் பாரதி நகர் சொல்லுங்கள், ஒரு 3-4 குடும்பம். ஜெசிந்த அம்மாவும் இருக்கிறாங்க. இப்படி அந்த பகுதிகளில் உங்கள் நிமித்தமாக ஒரு தாக்கம் உண்டாக வேண்டும். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய சாட்சி நிமித்தமாக நாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1904ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு வருடம் வேல்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஊழியக்காரர் மூலமாக நடந்தது. ஒரு வருஷம் அந்த எழுப்புதலில் 26 வயது கொண்டவர் தான் ஈவான் ராபர்ட்ஸ்.
26 வயதில் அவர் வேல்ஸ் நாட்டில், இங்கிலாந்து நாடு முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த ஒரு ஆண்டு காலத்தில் 1904 1905 வரைக்கும் 1,00,000 விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், கல்லோடு பேசுகிறேன்னா தெரியல. That revival brought 1,00,000 people, 100,000 people to the saving knowledge of Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள 1,00,000 பேர். அதோடு கூட நிற்காதபடி பிரிட்டன், இங்கிலாந்து நாடு முழுவதுமாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இதன் தலைவர் 24 வயது உள்ளவர் தான், ஒரு ஊழியக்காரர். அவர் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவழித்தார். இதன் தாக்கம், த இம்பேக்ட் ஆஃப் திஸ் ரிவைவல், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த மறுமலர்ச்சி ஒரு வருடத்துக்குள்ள ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 1,00,000 விசுவாசிகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தாக்கம், இந்த மறுமலர்ச்சி ஒரு வருடத்துக்குள்ள இத்தனை பேரை கொண்டு வரும். அதோடு கூட நிற்காதபடி இந்த தாக்கம் பிரிட்டன் நாடு முழுவதும் அதன் பகுதிகளில் சர்வதேச அளவில் இந்த எழுப்புதல் பரவிற்று. ஆமேன் சொல்லுவோமா? அந்த ஆண்டவரே, அப்படி வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல் எங்கள் சபையில் இன்றைக்கு நடக்கட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். அப்படியே உயர்த்தி பிடிங்க. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Lord, we also expect the same experience. அதே விதமான ஒரு ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் எங்கள் சபையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. outpouring of the Holy Spirit in the days of Joel. ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார், தரிசனத்தை பார்த்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் ஊற்றப்பட்டார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி. ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு ரிட்டர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட். எஸ்ராவின் நாட்களை போல தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புகிறது தான் எழுப்புதல். ஆமேன். சபையில் எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வர்றதே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். repent and turn to God. எழுப்புதல். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வேல்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், ஒரு தாக்கத்தை அவர் உண்டு பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய சாட்சி ஆயிரக்கணக்கான ஜனங்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமேன். 2 நாளாகும் 29 11வது வசனம், என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதீங்கள். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, ஆமேன். மைக்கில் கொஞ்சம் வாசிடுறீங்களா? என் குமாரரே, என் குமார்த்திகளே இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். மூலையில் முடங்கி கிடக்கிறது இல்லை. ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வர்ற? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கு சத்திரமா இது? ஆண்டவர் உனக்காக முன்னால் வந்து காத்திருப்பாரு. அவரை காக்க வச்சு நீ வருவ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு நேரம் வருமே, அப்போ ஆண்டவரும் உன்னை காக்க வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுறவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். இங்க இருக்கிற உங்களை அவருக்கு தூபம் காட்டவும், அவருக்கு ஊழியம் செய்யவும் உங்களை, ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 12வது வசனம், அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் அசரியாவின் குமாரன் யோவேலும், மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும், எகலேலியின் குமாரன் அசரியாவும், கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும், யோவாகின் குமாரன் ஏதேனும், எலிசாப்பான் புத்திரரில் 15வது வசனத்தை வாசிங்க. தங்கள் சகோதரரை கூடி வரச் செய்தார்கள். ஆமென். சபையில் தான் கூடி வர செய்தார்கள். ஆலயத்தில் அந்த கதவை திறந்தாங்க, அதெல்லாம் பழுது பார்த்தாங்க. அங்கே கூடி வர செய்து அவங்கள ஊழியம் செய்யவும்
தூபம் காட்டவும் அவளை அழைத்தார்கள். தங்கள் சகோதரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். நல்ல கையை தட்டி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுறோம். 16வது வசனம், ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும். Revive us, Lord. ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நாங்க பூரணமா எங்களை ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க. உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தை வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம், ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால துரோகம் செய்தீங்க சொல்றார். நம்முடைய பிதாக்கள் துரோகம் செய்தார் என்ற இங்க சொல்றாரு. அந்த ராஜா ஆகாஸ் அரசாளும் போது எல்லாவற்றையும் பாதகத்தை செய்தான். எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினதும் இதோ அவர்கள் கர்த்தரின் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் போட்டான். அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு ஆமென் போனான். ஆமென் ஆமென். நான் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வந்து ஜெபம் பண்றேன். யாருக்காவது நான் கூட போய் ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே என்ற எண்ணம் வந்திருக்குதான்னு வந்திருக்குதா? சரி, ஒருத்தருக்கு வந்திருக்குது. வர முடியல, பரவாயில்ல. நினைப்பாது ஒரு ஆண்டவரே நான் போக முடியல, போனால் நலமாக இருக்கும். அதான் ரிவைவல். நீங்கள் எல்லாம் காலையில் 5 மணிக்கு யார் போகிறது? 5 மணிக்கு காலையில் இங்கே ராஜாமா, ராஜா விட பெரிய ராஜாதி ராஜாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவரை விட ரொம்ப வேலை உங்களுக்கு, ரொம்ப பிஸி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்கள் யாரு? ரொம்ப விசேஷமானவங்க, அரிஸ்டோக்ராட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள ஏன் தனியா போறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன், மோசஸ், ஜூலியன், ஜெபக்குமார் அவங்களெல்லாம் கூட்டின்னு போகணும். வருவாங்களா? சத்தமே காணோம். இங்கே யாரை கூட்டின்னு போனாரு? நான் இவங்களெல்லாம் பிரபுக்கள் நினச்சி உங்கள் பேர் சொல்கிறேன். பிரபுக்கள் எல்லாம் அப்படியே அமைக்கின்னு அழுத்துன்னு உட்கார்ந்து இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ எழும்பும் போது, அப்படி ஜெபத்திற்கு வரும்போது, ஆவியானவரால் ஏவப்பட்டு வரும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ராஜபாரத்துக்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ பாவ நிவாரணை யார் செய்யறாரு? ராஜா செய்கிறார். பிரபுக்களை கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க சுத்திகரிப்பு நடக்கிறது. ஆலயத்தை சுத்திகரிக்கணும். 7 காளைகளை பலி செலுத்தி ரத்தம் அங்க சிந்தி அந்த ரத்தத்தை தெளித்து அங்க முழுசுமா பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியனாகிய ஆரோன் புத்திரருக்கு சொன்னான். சும்மா உன் வாழ்க்கையை என்னத்துக்கு உன்னை ஆசீர்வச்சிருக்கிறான்னா, நீ அப்படி சொகுசா வாழத்துக்கல்ல, ஆண்டவருக்காக வேலை செய்யணும். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, 5 மாசம் இருக்கிறதோ 5 நாள் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமோ தெரியாது. வேகமாக செயல்பட வேண்டும். ஆண்டவரே ரிவைவ் மீ, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று 85வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீர. கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். உங்க கிருபை காட்டணும் ஆண்டவரே. உங்க கண்களில் எனக்கு கிருபை வேண்டும். ஓ ரிவைவ் அஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பும் ஆண்டவரே. 10வது வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம்
சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பாரும், இப்போவும் எங்களை வந்து உயிர்ப்பியும். ஆண்டவரே, இப்போது உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் வெறுமையா போகக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே அதில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். எங்களுடைய வேத வாசிப்பில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். எங்களுடைய சாட்சி ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தில் சாட்சியாக இருக்கிறதுனால எங்களுடைய சாட்சி நிமித்தமாக லட்சக்கணக்கான ஜனங்க சபைக்கு வரணும். அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணினதுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதான வழியினும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.